ஜனவரி டூ ஜூன் 1993ல பிறந்தவங்கள்ல பெரும்பாலும் லீடர்ஷிப் ரோல்ஸுக்கு தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் ரோல்லயோ, லீடர்ஷிப் ரோல்லயோ ஒரு பொசிஷன்ல ஹெட்டாவோ இவங்க உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷன் என்னன்னா, இந்த கம்பெனில நான் ஒரு பிரசிடென்ட் ஆயி தான் ரிட்டயர்ட் ஆகணும். இல்ல நான் என்ன ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேனோ, அதுல டாப் டயர் பொசிஷனுக்கு போயிட்டு தான் நான் ரிட்டயர்ட் ஆகணும். இதுதான் இவங்களுடைய கோர் ஆம்பிஷனா இருக்கணும். தலைமை பதவிய நான் புடிச்சே ஆகணும். கவர்மெண்ட் ஜாப்ல நெறைய 1993ல பொறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சக்சஸ் ஆகுறாங்களா, ஆகலையா அப்படிங்கிறது ஜாதக அமைப்ப பொறுத்து. பட் மெஜாரிட்டி சக்சஸும் ஆயிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு கடைநிலை ஊழியராவாவது உள்ள போயிருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாரியான கேடர்லயுமே 1993ல பொறந்தவங்க நெறைய பேர் உள்ள போயிருப்பாங்க. அதே மாதிரி சந்திரனும் பயங்கர வலுவோட இருக்கிறதுனால, அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதையும் இவங்க பண்ணியிருப்பாங்க. பொதுவாவே மூன் லைட் அப்படிங்கிற ஒரு டெர்ம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செகண்ட் பிசினஸ் பண்றவங்க, செகண்ட் ஜாப் பண்றவங்க அப்படி சொல்லுவோம். இங்க சந்திரன் வலுவா இருக்கிறதுனால, சந்திரனுடைய வலு அப்படிங்கிறது செகண்ட் இன்கம் அப்படிங்கிறத குடுக்கும். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறத ஒண்ணு நமக்கு வச்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது சம்மந்தமா வொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பணத்த எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி, அதன் மூலமா ஒரு காச எடுத்து, தன்னுடைய நாலேட்ஜ யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாவும் 1993ல பிறந்தவங்க இருப்பாங்க.